போன வீடியோ பார்த்துருந்தீங்களா தெரிஞ்சிருக்கும். அதோட பார்ட் 2 வீடியோ தான் இது. மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. டைலரிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு சொல்லி உங்கள் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் சிஸ்டருக்குலாம் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி போய் கற்றுக்கோன்னு சொல்லுங்கள். போன வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் அமௌண்ட் தராங்கன்னு சொல்லிட்டு. இந்த பேட்சில் நான் படித்த பேட்சில் வந்து இந்த 2 சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஒன்று வந்து டைலரிங்க்கு, இன்னொன்று அவங்க காலேஜில் படித்தேன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. 3700 அமௌண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. நான் படித்த பேட்ச் வந்து 2025 ஜனவரி லாஸ்ட்டில் மார்ச் 1 முடிஞ்சது. 1.5 மந்த் கிளாஸு 1.5 மந்த்லேயே முடிஞ்சிச்சு. ஏன் இவ்வளோ லேட்டாக சர்டிஃபிகேட் தராங்க அப்படின்னா எல்லாருக்கும் அமௌண்ட் ஏறினா தான் சர்டிஃபிகேட் தருவேன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. அப்புறம் அமௌண்ட் ஏறினதுக்கு அப்புறமா தான் செப்டம்பர் மாதம் தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இந்த பேட்ச் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா அக்டோபர் 6 மார்னிங் 10 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் போய் கற்றுக்கோங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் மூலியமாலாம் வரல, கம்பெனி மூலியமாக வந்து பவர் மிஷின் இருக்குல்ல, பவர் மிஷின் ஓட்டுறவங்களுக்கு தெரியும், பவர் மிஷின் தெரியாதவங்களுக்கு இதுதான் பவர் மிஷின். நான் படித்த பேட்ச் வந்து வெறும் பெடல் மிஷின் தான். இப்போ வந்து என்ன பெனிஃபிட்னா பவர் மிஷின் இல்லை என்ன ஒன்றுன்னா அமௌண்ட் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. என்ன மீட்டிங் கூப்பிட்டாங்களா அப்பயே சொல்லிட்டாங்க இதில் அமௌண்ட் கிடையாது, இது வந்து கம்பெனி மூலியமாக சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. கம்பெனிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்களாம் வந்து கற்றுக்க சொல்கிறாங்க. சப்போஸ் கல்யாணம் ஆகாதவங்க அன்மேரிட் பர்சன்லாம் இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் பர்மிஷன் கேட்டு நீங்கள் அந்த கம்பெனி மூலியமாக நீங்கள் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குறனா பார்க்கலாம். மாதம் வந்து 13 சொச்சம் 15 சம்திங் அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆனவங்களும் போகணும்னு நினச்சிங்கன்னா அவங்க வீட்டில் பர்மிஷன் கேட்டு வரவும் சொல்கிறாங்க கம்பெனிக்கு. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே மீட்டிங்கில் சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் இதை ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறேன். எனக்கு என் சேனல் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், அது போதும் எனக்கு. இது வந்து உங்களோட டிசிஷன் தான். நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா போங்க, அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் விட்டுருங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது என்னோட கடமை, அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.